போட்டு அடிக்கலாம். பல நாளா யூஸ் பண்ற கச்சினிக்கே அது வரமாட்டது. இது ஊக்கான் மாதிரி தான். உஷாம் பார்க்கதானே போறேன். பார்க்க தானே போறீங்க இந்த காலியோட ஆட்டத்தை. அங்கிள் க்ளூவை பார்க்கல பண்ணி போடுங்க. நொட்டு சொல்லாம ஏன் அங்கிள் போறீங்க? டீம் கோஆர்டினேஷன் இல்லை. ஓ ஒரியன் போடல நான் ஒரியனு அதான் மாத்தியாச்சு. 1 2 இன்னும் 3 வரல. சச்சினா வெட்டிட்டு இருக்காங்க போலயே. ஏன்னா விட்டு கொடுத்தா பொண்ணு 2 பொண்ணு கொடுத்தாலே வரோம். நைஸ் கேம். இங்க ப்ரோ பெண்களை அடிக்காது நல்லதுதான். சரி ப்ரோ இந்த கில்ட் வந்து ப்ரோ இந்த கில்டுக்கு தல ஒரு என்ன வச்சிருக்க கிட்ட வா. இவனுக்கு வேற கவுண்ட் பண்றாங்க. விடிய காதலிக்க ஒரு ஈபின் வந்தாங்க. எந்த இதுல அது எனக்கு புரியல. நான் எதுக்கு வீட்டு போறேன்? மரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாருங்க. அதுதான் பயமே. சொல்லல எங்க பேக்கப் சார்? பேக்கப்ங்க டேய் வெண்ண பேக்கப்ங்கயா சொல்லிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவன் ஒண்ணுமே பண்ணலடா. மேல இருந்து சும்மா மெடிக்கெட் சுத்திட்டு இருக்கான். 2 ரவுண்ட் வரைக்கும் எனக்கு டேமேஜ் இருக்கா வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அடிக்கலாம். எந்த பொண்ணு? அடி 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 பொண்ணு அந்த ஓடுறா எனிமி தான் அடிக்குதா ப்ரோ செய்யோ. வீடு விட்டு வீடு தவற நேரமே அது. வாவ் நைஸ். ஏ சிரிக்கிறாடா சிரிக்கிறாடா. அப்படியே இப்ப நீ பாத்து ரசிச்சல்ல அந்த பொண்ணு எதுக்கு கேட்டுச்சா? நல்லா இருக்கு. நான் எங்க வாவுனே? நீங்க தான் 2 பேரும் வாவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க நான் இது வீடியோல வந்து இருக்கு ப்ரூஃபோட இருக்கு. போய் சால்னிக்கு அனுப்பி விட்றேன். இருக்கு சரி மிஸ்டர் சரி நதி சரி வின் பண்ணி போர் அடிக்குது. தோக்கலாம் தோணுதுடா. தோத்தா சூப்பரா இருக்குல மிஸ்டர் நரி. இல்ல வேற இது சேனல்ல வந்துட்டு பொம்பள சோக நரின்னு அனுப்பி விடுறது. யார் அந்த பொம்பள சோக? சார் சார் நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். எங்க அங்கிள் டேமேஜ் கொஞ்சம் பார்த்துடுவாரு. எதுக்கு லைட் ஆஃப் பண்றீங்க? ஐயோ என்ன ஏன் ஊக்கல வர மாட்டேங்குது? வேணா போங்க அமைதியா. ஏய் ஓரியன் போங்க எது போறடா போங்க. போய் பாரு. பின்னாடி 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 அத எதுக்கு ஆஃப் பண்றீங்க? பின்னாடி இல்ல யார் அத எனக்கு லைட் வேணாம். சரி நான் ரிவே பண்ணுவேன். இங்க ஒருத்தர் உரிமை இருக்காயா? ஆஹா மீண்டும் மீண்டும் ப்ளீஸ் ஒன் மோர் சிஸ்டர் என்ன குனிஞ்சிட்டீங்க? சிஸ்டர் ப்ளீஸ். அதானே க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு தானே இவங்க கிட்ட அடி வாங்கி தோறேன். நான் எங்களுக்கு ஆசையில பண்ணாரி பட்டாங்க. அதான் நானும் வச்சிட்டு இருக்கேன். அங்கிள் இந்த ஒரு ரவுண்ட் அடிப்போம். அப்பதான் இன்னும் சரியில்லடா. இவனுக்கு ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க. யோ எனக்கு வாங்கி கொடுங்க. இவனால சம்பந்தம் இல்லாம போய் செத்துட்டு இருக்கான். ஒன்னு யூஎஸ்பியோட நிக்குது நம்ம டீம்ல. enemy nearby. என்ன ஜேடி இது சச்சி எதுக்கு இந்த சுத்தி காட்டேன் என்ன ஆச்சு தெரியல. டேய் நானா கில் எடுத்துறேன் தர்புரி. சாரி நீ யாரா அடிச்சு வாங்கி கோல் போட்டேன். கோல் போட்டா அது உடைக்கணும் அதானே? அங்கிள் உங்ககிட்ட enemy நரி உங்களுக்கு போறாங்க. சாப் எமோட்ட நீ இங்க வா. சச்சின் ப்ரோ ஐயோ அடிச்சாங்க फ्रेंड्स.
டேய் பின்னாலடா இங்கடா ப்ளோர் போடுற எது காப்பாத்துறா நீ ப்ளோர் உடையுதுடா ப்ளோர் உடையுதுடா அடிடா ரிவே பண்ணிட்டாரு போடா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாடா அவன் அதுக்குள்ள ஏறி வந்தான் என்ன பண்றதுல எவனோ நம்ம பக்கத்துல வந்து எமோட் போடுங்க இப்போ நம்ம காட்டுங்க நான் காட்டிட்டேன் நவுல்றா நான் காட்டிட்டேன் நானும் காட்டிட்டேன் என்னத்த காட்டிட்டே சார் அவன் கேமரா போக மாட்டேங்குது சார். கரெக்ட் தான்டா இந்த போட்டோ கூட ஆன் பண்ணணும் இப்படியா சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு தெரியுமா எப்ப அது வாங்கிட்டாங்கப்பா வெஸ்ட் போட்டோ ஏன் ப்ளோர் ஒன்னு வாங்கி கொடுங்க I need equipment. ஒரு ரவுண்ட் ஆரம்பிச்ச கூடாது வந்து வேணும் பர்க்கர் வேணும் சை ப்ளோயே வாங்கி கொடுங்கயா எதுவுமே எனக்கு வாங்கி தரல நாங்களும் டீம்ல தான் இருக்கோம் என்னைக்காவது அது அவர் பாத்தீங்களா வேணும் ரெண்டு எம்டெட் திரும்ப எடுக்கறாரு யார் எனிமி கிட்ட இருந்து வந்துச்சுடா ஒண்ணு நான் ஒண்ணு வாங்கினா எனிமி ஒண்ணு தந்துட்டு போனான்டா அற்புடிங்க எல்லாம் டிராப் படிக்கிறாங்க 4 பேருமா இல்ல 3 தானே ஒருத்தன் இங்கே இருக்கும் உட்காந்துருக்கான் நீங்க எதுக்கு வியூ கரெக்டா நிறைய செத்துருச்சு நான் பிளாங்க் எடுத்துட்டு இங்க இருங்க சரி ப்ரோ செத்தா நரி எழுதல இங்க வந்து அங்க போவாத இங்க நம்ம ஏறா இங்க தான் வரானே எனிமி நரி டாடி வந்தோன்னு சொல்லு எமோட் போடுறாங்க फ्रेंड्स ஏய் இங்க இருந்து ஆங்கிள் நல்லா இருக்கு फ्रेंड्स பாக்குறதுக்கு அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க தல அடித்தல சச்சின் உன் கேம் பிளே போடு முடிஞ்சா நான் பார்த்து இல்ல ஓல்ட் ஃப்ரீ அவன் புசு நடத்திட்டே வரான் பின்னாடியும் ஸ்டார் ப்ரொடக்ஷனே வரல வராது ஆமா ஐயோ ஸ்டார் நானு ஓஆர் யூ நீங்க எப்படி மேலே பாரு அதான் எப்படி டேமேஜ் நான் தான் அசிஸ்டும் நான் தான் அதிகம் அசிஸ்ட்னா வாசிக்கல வேற இன்ட்ரஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ இது வேணாம் ப்ரோ போர் அடிக்குது Free Fire India is I'll set show in a you. virtual world, and it's not டெட் கம்மியா இருக்கணும் அசிஸ்டும் கம்மியா இருக்கணும் கில் அதிகமா இருக்கணும் டேமேஜ் அதிகமா இருக்கணும் இல்ல அதிகமா இருக்கு டேமேஜ் அதிகமா இருக்கு அவங்களோட அசிஸ்ட் மட்டும் தான் அதிகம் அசிஸ்ட் அதிகமா இருந்துச்சுல இருக்கக்கூடாதுல்ல உண்மைதானே அதான் கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கு டேமேஜ் 200ல சரி எப்படியோ நார்மல் பிரச்சனை வந்து டீம்மேட் ஒரு 50 டேமேஜ் கொடுத்து இவன் வந்து அடிச்சாலுமே அது அசிஸ்ட்ல சேருதுயா அப்ப இனிமேட்டு நீங்க அடிக்கிறப்ப நான் அடிக்க கூடாது அங்கிள் அந்த வீட்டுல இருக்காங்க பாருங்க மரம் ஒண்ணு இருக்குமே அங்க 2 பேரு சத்தா ஏய் இந்த ஊர் என்ன டக்கு டக்குன்னு குறையுதே அங்கிள் பின்னாடி ஒருத்தர் இருக்கானே அவனே அடிக்க என்னமோ அதுவும் குழு கேரக்டர் மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி எங்க காதுல விழுச்சு ஊ கேரக்டர்னு சொல்லல ஊக்கான் கேரக்டர்னு சொன்னேன் மேலே பட மாட்டேது அடிக்கணுங்க இது வளர்க்கறது வெட்டு மாமா என்ன யாரா காப்பாத்துங்களேன் என்னடா பழக மாட்டேங்குது அப்பாடா அதான் சார் கரெக்டா சொல்றோம் சார் தலை ஓடிரு அப்பா 2 கில் பண்ணப்பா வெறுப்பா டோனி ஸ்டாக்கா தான் தலகா சோலோ லெவலிங்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்ல பாரடைஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்ல படா தமிழ் பிளேயரே ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாயே எப்பவும் இருக்குது தானே பேசாம எல்லாரும் சோன் சரி ஒரு ஆளுக்கு எல்லாரும் மெடிக்கல் கொடுத்து சோனு கமிச்சு தலைவன் டோனி எடுத்துட்டாங்க டிராப் எடுக்கிறதுலாம் ஆப் எடுங்க வந்தாலும் லிஸ்ட் சொல்லக்கூடாதா இறஞ்சடி பாலோட ஸ்டெம்பரன்ஸ் இன்னொரு தடவை வா தல தல
இன்னொரு தடவை ஓடிங்க. உன்னை காப்பாத்துன என்ன அடிச்சு போயிட்டான் டேய் காப்பாத்துடா யாரு இங்க இருக்க இங்கதான் இப்படி இருக்கா ஆடலாம் bro இந்த இடத்துல. அங்க உள்ளே இருந்தனா அவனுக்கு வந்து அடிச்சிடுவானுங்க அந்த பக்கம் ஏறி வந்து. அங்க உள்ள இருந்தாண்டா வெளியே வந்தோம் வேற எதுவும் நம்ம பண்ணலடா I need அங்கிள் equipment. ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அவ்வளவுதானே ப்ரோ பாத்துக்கோ I need equipment. இன்னும் ஒரே ஒரு மஷ்ரூம் மஷ்ரூம் வாங்கிடுவோம். மஷ்ரூம். எனக்கு ஐயா ஆச்சு I இன்னும் need ஒண்ணு equipment. செருப்பு பிச்சிரும் போடா இது மட்டும் சொல்லாது நீங்க ஏன் போட்ட இத நிறைய பாட்டு நான் என்னையா போட்டேன் கேட்டா அதையும் ஸ்ட்ராட்டஜியும்பா இல்ல அப்ப சச்சி ஏன் போட்ட இல்லப்பா எனக்கு புரியல ஏதாவது தப்பு பண்ணா நான் முதல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணா கேட்டா பண்ண சம்மந்த சம்பந்தமெல்லாம் வெளிக்கொண்டு போறதெல்லாம் உன் வேலையா நான் போய் அப்படி பண்ணேன் சொல்லிட்டீங்க தேடி பிடிச்சு எனக்கு சோறு போடுறான்டா அங்கிள் ஒரு அவள் டிராப்ல இருக்காங்க இல்ல அவன் வந்துடுறான் Enemy spotted. வந்துட்டு போறேன் நேரா போய் ரைட் இல்ல அவன் டேமேஜ் அந்த டிராப் கிட்ட இருக்கு உனக்கு நீங்க ஒண்டி கில்ல சாவல ரெண்டு பேர் இருக்காங்க டிராப் கிட்ட இங்க யாரோ படுத்து கிடக்குறாங்க யாரு எங்கடா இருக்கானோ நான் வரேன் ரைட்ல Enemy spotted. சி லெஃப்ட்ல ஏய் bro அங்க வாங்கடா டிராப் பண்ண ஒருத்தர் இருக்கான் பாரு bro. அங்கிள் அப்படியே இது மேல ஏறி அடிங்க ஸ்கோப் போட்டறீங்க. ரெண்டு பேர் எங்க அடிப்பார் பார்த்தா இங்க சைடுல ஒருத்தர் நிக்கறான் பாருங்க. எங்க சைடு இல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க பொறுமையா இரு. இப்ப நேரா அங்க ஒருத்தர் இருக்காயா அதுக்கு தான்டா போறேன் சரி அடிச்சிரு அடிக்கல அடிக்க முடியுமா நான் ஒருத்தனை கூட ஆடுறான் அடிக்கல அடிக்காரு. இங்கதான் ரெண்டு பேர் இருக்காங்க Enemy spotted. இன்னொருத்தன். யூஎஸ்பி தான் வச்சிருக்கேன் அடிச்சிருங்க ஒருத்தி வரா பாருங்க ஏகே எடுத்துட்டு இன்னொருத்த அடிச்சிருவான்ல அங்கிள் ஏய் இவள நான் அப்பவே டவுன் பண்ணிட்டேன் நானே அங்க லாங்ல இருக்கு மோஸ்ட்லி நீ கதை மட்டும் விடு ஏய் நான் ரெண்டு தடவை டவுன் பண்ணேன்யா காப்பாத்தி விடுறாங்க நான் என்ன பண்றது அவங்க டீம் காப்பாத்தாக்க விடுவாங்க முதல்ல செத்தவெல்லாம் பேசாத தெரிஞ்சல இங்க வா ஆன்சர் போறேன் போட்ட நான் ஆல்ரெடி போன் ஃபயர் வாங்கிட்டேன். ஆல்ரெடி போட்டியா 250 இருக்காங்க கேரக்டர் மாதிரி சரி பரவாயில்ல வசிக்க 300 ஏத்திக்க இது வரைக்கும் நான் வந்து அந்த கேரக்டர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல நானே இப்போ வரைக்கும் பார்க்கலடா ரெண்டாவது மேட்ச் அது நான் மாத்தி 3 ரவுண்ட் முடிச்சு வெக்கவே இல்ல பாயிண்ட் மஷ்ரூம் மட்டும் வாங்கிக்கிறாய் வரட்டும் கிரெனேட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனிமி பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருக்கா ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் தள்ளி பயந்துட்டேன் வந்து விழுந்து தலை நரி பாடியாக தரணும் அச்சிச்சோடே இங்க ஒருத்தன் டேய் டேய் என்கிட்ட ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் டேய் தள்ளி நின்னு உட்காந்துக்கோ பாம் வருது வந்துட்டா ஓடிடு ஒண்ணு வரபோக்கு. ரெண்டு பேரும் ஏறிட்டாங்க அங்கிள் how are you ஏய் சச்சின் என்ன பண்ண நான் ஏதோ சிவனோன்னு நின்னு இருந்தேன். நீங்களா நீ டவுன் ஆனது தானே நீ அடிச்சிடலான்ற நம்பிக்கையிலே வந்தாங்க அவங்க அங்கிள் அந்த ஏன்னா நிக்கிற கவர்ல நிக்க மாட்டியா சச்சினே ஹெட்செட்ல அடிக்கிறாப்ல அங்கிள் ரெண்டு பேரும் கீழ தான் இருக்காங்க இல்ல மேல இருக்காங்க அவன் சொல்றான் நம்பாதீங்க ஏன்னாங்க இவனே யூஎஸ்பி வச்சு அடிச்சிட்டு அடிச்சா இருப்பாரா தலைவன் அவர்தான் பேரு அடிச்சிட்டாங்க யூஎஸ்பி டவுன் வச்சாரு பாரு அங்க அடிக்கிறாரா ஒரு அடி அடிச்சிருந்தா செத்துருப்பாரு கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க 2 பேரும் கில் எடுத்துறாதீங்க நான் டேமேஜ் பாருங்க கில் அடிச்சவனோட வந்து டேமேஜ் அதிகம் எனக்கு பேக்கப் குடுக்குறேன்ற பேர்ல ஒருத்தன் நின்னானே சூப்பரா பண்ணா ஒருத்தன் அப்பயும் நீங்க ஜெயிக்கல இல்ல அடிக்காத நீங்க ஜெயிக்கல சொல்ல விஜய் bro நீ நான் போலாம் அவங்க ரெண்டு பேர் போட்டு நம்ம ரெண்டு பேர் யார் ரெண்டு பேர் அதிகமா கில் எடுக்கறாங்க பாக்கலாம். ஓகேவா? முதல்ல ஜெயிக்கிறமான்னு பாருங்க டேய் யாரும் கில் அடிக்க மாட்டோம் எல்லாரும் தோத்துறோம்
கில்லுக்கு நம்ம டீமுக்கு நம்பர் சம்பந்தம் 3 தனியா எங்க போறீங்க? சாவறீங்க பாத்தீங்களா? என்ன பண்ணீங்க சச்சின்? அதை வச்சு எதுவும் பெருசா நம்மளால சாதிக்க முடியாது அங்கிள். ஓகேவா? முடிச்சிட்டானுங்க. ப்ளூ இஸ் ஜஸ்ட் எ ப்ளூ. பேசு, மேட்ச் முடிகிற வரைக்கும் பேசு. பேசிக்கிட்டே இரு. நீங்க அப்படி அடிக்க வேண்டியது. ஏய், நான் பாக்குறேன். 5 கில் எடுத்திருக்கேன்னா நான் போன வாட்டி 8 கில் எடுத்தேன். எப்பயும் நான் ஒரு மேட்ச் 10 கில் அடிச்சேன். 10 கில் அடிச்சேன். இப்ப நீங்க 5 கில் அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லல்ல, அவ்வளவுதான். ப்ரொடெக்ஷன் ஸ்டார் காலையில 34 ஸ்டார்ல இருந்தேன், இப்ப 32 ஸ்டார் வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். 50வது லெவல் போயிட்டீங்கன்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் போடுறாங்க. ஏய் கில்ட் வாடா ஜெடி. ஜெடி ப்ரோ கில்ட் வா ப்ரோ, எனக்கோசம் வா ப்ரோ. இந்த கில்டுக்கு வந்து என்ன ப்ரோ பண்றது? நடக்கறோம். வா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. பாக்க நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம ஸ்குவாடா போறோம். ஒரு ஸ்டேண்ட் பாயிண்ட் இல்லையே. என்னது இது? 3 வந்துட்டோமா? கில்ட் லெவல் எப்பறம் 3 வந்தோம்? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கும் அதான் தெரியும். 8 பேர் தான் இருக்கு கில்ட்ல, ஆனா லெவல் 3. ஆரம்பிக்கலாம். ஜெடி ப்ரோ கில்ட் வரைய வர மாட்டியா? வண்டி வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு பேர் என் பேரை ஓட்ட முடியும் அந்த மாதிரி தான். கண்ணு வாங்கி கன் வாங்கி தரணும். விஜய் விஜய் நீ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கன் வாங்க மாட்டல, எனக்கு கன் வாங்கி. I need equipment. அவர் காசு காயின் சேவ் பண்ணதான் நான் வாங்க மாட்டேன். வியூவர்ஸ் நோட் வாங்கல. விளையாடனா விளையாட வெளிய போறாங்க. சொல்ல ப்ரோ. விஜய் ப்ரோ ஜெடி ப்ரோ கேரக்டர் ஸ்கில் ஸ்பைடர். அடி ஸ்பைடர் இறக்கணும். நம்ம ஸ்பைடர் மேன் நம்ம. இது என்ன மாத்திட்டே இருக்கு? ஒரு மேட்ச் ஒரு ஸ்கில். கலர் கலரா போட மாத்திட்டே தவிர டீத்தோட மாத்த மாட்டேங்கடா. அங்கிள் நான் ஒருத்த மட்டும் அடிச்சா வைக்க போறோம். வா 8 கிலோ எனிமி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. கிரேனேட் நிறைய இருக்கு. உன்கிட்டதான். ஓ முன்னாடி தான் இருக்காங்க. நல்ல ஒரு டேமேஜ். டேமேஜ் நல்ல டேமேஜ் பாத்துக்கோங்க. 276 டேமேஜ் 2 பேருக்கு சேர்த்து. சரி 2 பேரும் சேர்த்தா? அட பாவி. போறதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்த்தா. மேல இருக்கானே. இல்ல ஒருத்த ஸ்பைடர்ல மாட்டிக்கிட்டான் பாருங்க வீட்டுக்குள்ள. ஏடா ஒருத்தனுக்கு 276 டேமேஜ் கொடுத்துனா அவன் செத்துக்க மாட்டானாடா. சிம்பிள் கணக்கு கூட தெரியாம நீ லாஜிக் மிஸ் பண்ற பத்தியா? வச்சிருக்காங்க. நீ ஏனையா தனியா ஜெண்டா போட்டுட்டு இருக்க? யாருக்கு ஜெண்டா ஒரு கட்டாயிடுச்சு. எல்லாரும் தோத்துட்டோம். கேத்துருங்க. அவன் ஜெயிக்கிறதுக்கு போட்டான்டா, தோக்கிறதுக்கு போடல. அவங்க ஜெயிக்கிறதுக்கு போட்டிருப்பாரு விடுங்க. நடத்துல Pretty little baby, you are my baby. பேபியா உள்ள வா ஜெடி ப்ரோ. நான் வந்து எல்லா கன்லயும் விளையாடுறனால எதுலயுமே டாப் வரல. இல்லன்னா நான் எதுலயா டாப் வந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தலைவா நீ தலைவா. நான் ஒரு மேட்ச்க்கு ஒரு கன் வச்சு ஆடுறேன். அப்போ ஜெடி ப்ரோ கேரக்டர் ஸ்கில். நான் எல்லா கன் ஸ்கின்னும் நல்லா வர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கன். இல்ல நீ விளையாடுறதே 3 கண்டு தான். எம்பி வெட்டி வெட்ரு. வீட்டு வாசல்ல விஜய் ப்ரோ எல்லாம் இந்த பக்கம் படி ஏறி ஏறாங்க. லாங்ல ஒருத்தர் நிக்கறான். அவன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஹெட்ஷாட் அடிக்கிறேன். லாரி காலி. யார் கிட்ட என்னடா சொன்னாங்க? இன்னொருத்தர் இருப்பான்ல. இன்னொருத்தனா இல்ல, நான் வந்துட்டேன் அந்த இடத்த விட்டு. சச்சு பாத்துக்கோ. இத்தனைக்கும் அவன் ஊக்காங்க போட்டு உட்காந்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜேடி ஒன்று ஃபுட் ஸ்டெப்ஸ். இப்போ ஜேடி தான் சாவான்னு நினைக்கிறேன். நான் வீட்டு மேல போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அங்கலி கருப்பை 71 அங்கே காலி நோட்டு ஆவாரம் சொல்லலாம் வந்தேன். வாய்ப்பு இல்லை. அதான் ஓடுவீங்களா? அப்படி போலாம். வேண்டாமா இது போடுவோம். மேலதான் இருக்கணும். சரி உனக்கு மேலதான் இருக்க. இவள் நேரம் என்ன பட்டிருக்க? எனக்கு மேலே இங்கதான் என் பக்கத்துல சாப்பிட்டீங்களா?
அவன்கிட்ட போயிட்டு நான் அந்த ரூம்ல தேடிட்டு இருக்கேன், அவன் இந்த ரூம்ல எங்க தேடிட்டு இருக்கான். அவன்கிட்ட சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாத்தையும் விசாரி. நான் பார்க்கவே இல்லையா, உள்ள உட்கார்ந்துருக்கான், போய் பாரு. அது சரி சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். I need equipment. அதுக்குள்ளே I need equipment. சங்கிலி கருப்பாங்கள். பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் ஏடா ரெண்டுமே லாங் ரேஞ்ச் வச்சிருக்கேன். ஒரு ஷார்ட் லாங் ரேஞ்ச் குடுறா டக்குனு. நான் ஷார்ட் ரேஞ்ச் தரேன்டா, ஒரு லாங் ரேஞ்ச் குடுறா. ரைட்ரா. இந்தாங்க ஏடா இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால குடுக்கணும்டா, அப்பதான்டா இது வரும். ஓ இப்போ நான் திட்டுவோம்னா அவனே புல்லட் திட்டிக்கிறான் போடுறேன் பாருங்க. என்கிட்ட புல்லட் இல்ல, புல்லட் போடுங்க. குடுக்குறீங்க வா. அந்த கரும்பத்தை நான் தான் போட்டேன், எனக்கே போட பக்கத்துல நீ. அவள போட்டீங்க. அங்கேயே என்கிட்ட 400 புல்லட் இருக்கு, வச்சுக்கோ. ஓகே நெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு இஷ்டம் காண ஆர்டர் எடுக்கும். இப்படி போலாம். ஒருத்தன் வந்து ரிவே பண்ணு, அவருக்கு வேற போட்டு எல்லாம் கொசன் பண்றாங்க. அதான் ஃப்ரீ ஃபயர்னாலே அதானே. அங்க இன்னொருத்தன் வராம பாருங்க, வராங்க. இதுக்குள்ள சாகன வரணும்லடா. அறா அவனே. எங்க அடிக்கிறது? நாங்களே உள்ள பதுங்கி இருப்போம், இவரு வேற. மாட்டிக்கிட்டாங்க விட்டாங்க. வச்சுட்டான். என்ன லாங்குவேஜ் பேசிட்டு இருக்க? அவரு போயிட்டாரு. சொல்லி ஒரு புது லாங்குவேஜ் அடிச்சு விடுவார்ல. தனி உலகத்துக்கு போயிட்டியா? Resources here. நம்ம கூட விளையாண்டு கடைசியில் இப்படி ஆயிட்டாரு. Restore EP for everybody. நல்லா இருந்த மனுஷன். நாசமா நல்லா தான்டா இருக்காரு. அப்படியா? இந்த மேட்ச் ஜெண்டா போட்டு விளையாடுற ஜெண்டா. அவங்க நிக்க போறாங்க அதானே. இல்ல நம்ம ஜெயிக்கிறது தான் ஜெண்டா. நம்ம ஜெயிக்கிறதுக்கு போட்ட மாதிரி எப்பவுமே எனக்கு தெரியல. அவங்க ஜெயிக்கிறதுக்கு போட்ட மாதிரி எங்களுக்கு ஜெண்டா அப்படின்னு சொல்லுங்க. பரம ஜெண்டா. எங்களுக்கு ஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன்டா என் கூட வந்துட்டு இருக்க? கூப்பிட மோஸ்ட்ல எல்லாம் வராத. 1 2 3 கையில வச்சிருப்போம். கடைசி முன்னாடி ஜெண்டா, ஜெடி பின்னாடி டிராப் அடிச்சு ஜாலியா மெதுவா வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டா கூட தானே இருக்கேன். அப்ப விஜய் ப்ரோ பெரிய ஜெண்டா. அவர் தானே டீம் லீடர். ஸ்டெப்ஸ் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் ஸ்டெப்ஸ் 1 2 3 4 8 அவன் போறான். பின்னாடி நல்ல வழி குள்ள வந்துச்சு. குழு இன்னைக்கு தாங்க 100% யூஸ் ஆயிருக்கு. ஏறு போ. அத அடிச்சு நான் முடிச்சு. இது வரைக்கும் குரூப் யூஸ் பண்ண எனிமி எங்க இருக்கான்னு பார்க்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீதானடா பயந்துட்டேன். சச்சின் பக்கத்துல இருந்து ஒரு ஜர்க்கு கொடுத்தா பாரு. அங்கிள் உங்ககிட்ட enemy. ஓடி வேண்டியதான். எஸ்கேப். வெளிய வராதீங்க. டபுள் வெக்டர். என்னைய அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இவன் அடிக்கிற பொறுமையா அடிக்கலாம். அரை மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன். என்னைய மட்டும் கரெக்டா வந்து மண்டல அடிக்கிறது. பொறுமையா நாளைக்கு அடி. யார ஆரம்பம்னா ஏடபிள்யூ மயிருக்கு யாரா வேணா தூங்க. நம்ம டீம்ல ஏடபிள்யூ விட்டா தோக்குறோம் நீங்க. ஓய்யா. ஏடி பண்ற? ஏதாவது கண்ணு கீழ போடுறதா இருந்தீங்கன்னா கீழ போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சாரி டைம் இல்ல. அங்கிள் கால்ல விழுந்த கூடாதுனோ. அடியே கண்ணா கொடுக்குறேன். இத வச்சு நான் நாக்குக்கு வலிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தோட போட்டு வாடா. இல்லனா மட்டும் என்ன பண்ணீங்க? என்ன ப்ரோ நான் கண்ணு தரவா ப்ரோ? கொன்றுவேன். அந்த ஆளு கொடுத்து M500 தரேன். ஏய் செருப்பால அடிக்க போறோம் நீ. நானும் சரி இவன் நல்லவன், இவன் நமக்கு தருவானே, பரவாயில்ல இருக்கட்டும் ஆடட்டும்னு பார்த்தா பரவாயில்ல. எங்கள மாதிரி ஆயிட்டீங்க. ஏய் கொம்மி அடிச்சவாடா. கொம்மி கன்ஃபார்ம் பண்ணி. வெளிய போயிடுங்க. உள்ள இருக்காதீங்க. ஜெண்டா போடுங்க. ஆறா கட்ட விட்டுறாரு, நாட்ட விட்டுறா. ஏமா ஏறுங்க. பட்டவங்க சத்தம் கேட்கும் பாரு. கேக்கலையா பாப்பா? அப்பா அங்க இருக்கானான்னு உங்களுக்கு தெரியாது. அதானே தெரியாது. ஏன்னா குளூ போட்டா சுத்திட்டு வந்துப்பாங்க எல்லாரும். எல்லாம் டிராப் பண்ண. மேல காட்டு. பின்னாடி இருக்கா பாரு. யோ பெண்டல். யாருக்கு ரெடி? சொல்லு சும்மா.
நானும் பயந்துட்டேன் ப்ரோ. என்கிட்ட எல்லாம் ஊக்காங்க போட்டு ஏறிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வரிசையா வராங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா போய் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. செத்தா ரொம்ப போறாங்க. 4 பேரு. என்ன 4 பேருமே ஊக்காங்க அந்த டீம்ல. 4 பேரும் ஊக்காங்க போட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன வெள்ளைக்கா போட்டு பண்ணு. நீங்க அப்பவே இறக்கி விட்ட இடத்துல அப்படியே நான் நின்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க கூட வரல, அதுதான் பிரச்சனை. ஆனா உங்க கூட தான் வந்தேன். யோ எனக்கு மேக்ஸ் வராது. எல்லாம் செத்துட்டீங்க. 1v4 சிச்சுவேஷன் விஜய்க்கு அடிப்பாரா மாட்டாரா பார்க்கலாம். விஜய் மேகா தான் 4 பேர் அடிப்பாங்க. அவன் ஒருத்தனே அடிச்சிட்டான்டா சுனில். எமௌண்ட் போடுறான்டா. இல்லையே போடவே இல்ல. உன் கண்ணு தெரியலன்னா நான் என்ன பண்றது? போடவே இல்லைன்னு ஓடவே இல்லை. நீ போட்ட சண்டாலதான் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான் சொன்னேன். ஜெண்டா போட்டா தோத்துருவீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? சற்று நேரம் சாத்தி விட்டு ஆடுங்க. அப்ப செண்டா வாபஸ். அங்கிள்கே ஜெண்டா. நம்ம போய் அந்த இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின் கன் மாதிரி இருக்கு, அதை வாங்கி வச்சிடலாம். அவங்க லெவல் 4 வெஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? 4ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் சுத்திட்டு தான் வரப்பாங்க. நான் போய் அதை எடுத்துட்டு வர போனேன். உனக்கு உழுப்பு ஒரு மண்டல பொழிச்சுன்னு அடிச்சிருக்கணுமே. நல்லா வந்துட்டான். ஜடி வந்துட்டான்டா. நான் என்னால முடிஞ்சது ஒரு டவுனை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பேக்கப் வந்தா நல்லா இருக்கும். உள்ள விட்டுரு. அது பாட்டு மாட்டிட்டான். மாலை போட்டான்டா. உள்ள போய் அடிக்கலாம் இருங்க. டெக்னிக் நம்பர் 99 யூஸ் முடிட்டான். 99 உடையங்க. அடி லோல் உடைக்கிற பவர் இல்லையே இப்போ பாத்து. அக்கா டபுள் வெட்டார் அக்கா. எப்படி நல்லா இருந்துச்சா? எமோட் போட்டீங்க. என்ன செத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி அமௌண்ட் போட்டு என்ன செத்துக்கிட்டு இருக்கீங்க பாவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் போட்டதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆமா வந்து பாத்துருப்பாங்க. எமௌண்ட் போடுறாங்களா? சரி என்ன என் பேர் வருது? டெக்னிக்கல் ஃபால்ட். பேர் பிரான்ஸ் கார்டு. ரெடி கொடுங்க இன்னும் மேட்ச் முடியல. சா வச்சிருக்கேன்.